மீண்டும் பொள்ளாச்சியில் வழக்கறிஞர் ஒரு பொண்ணு பாலியல் ரீதியான கொடுமைகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அந்த பொண்ணு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்கறாங்க. அந்த புகாரை எடுத்துட்டு 10-15 நாள் ஆகியும் கூட அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வழக்கறிஞர், சென்னையில செய்தி வாசிப்பாளர் ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு சேனல்ல யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய எம்டி அவர்களால மிகப்பெரிய அளவுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுது. அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலை தாங்கி கொள்ள முடியாம மனமுடைஞ்சு அந்த பொண்ணு தூக்க மாத்திரை சாப்பிட்டு சூசைட் அட்டன் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டாங்க. ஒரு பொண்ணு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு செத்து போனா மட்டும்தான் பெரிய பரபரப்பாகுமா? பெண்களாக மதியுங்கள். அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு கடைசி தீர்வாக உங்களை தேடி வராங்க அப்படிங்கறத தயவு செய்து கொஞ்சமாவது யோசிங்க. நீங்க எதற்காக அவர்களை காப்பாற்றுவதற்கு நினைக்கிறீங்க? அம்பர்லா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்தின் புரட்சிகரந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிலோமினா, அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் தேசிய குழு உறுப்பினர், கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் உண்மையாலுமே மகளிருக்கானதாக செயல்படுகின்றதா அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஏன்னு கேட்டாக்கா, பெண்கள் மனசு பெண்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம பெண்கள் என்பவர்கள் ஒரு பக்குவமாக வருகின்ற பிரச்சனைகளை கையாளுவார்கள் அப்படிங்கிற நோக்கத்தோடு மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனா அது உருவாக்கப்பட்டதன் நோக்கமே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு மாறுபட்டு இருக்குது. அது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. அடுத்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல பொள்ளாச்சியில நடந்த ஒரு கொடூரமான ஒரு பாலியல் வன்முறை வழக்குகளை நாம் சந்தித்தோம். இன்னும் அதற்கான தீர்வு கிடைக்கல. அது இன்னும் நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை போயிட்டு தான் இருக்கு. அது முடியறதுக்குள்ளேயே இப்ப மீண்டும் பொள்ளாச்சியில் வழக்கறிஞர் ஒரு பொண்ணு பாலியல் ரீதியான கொடுமைகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அந்த பொண்ணு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்கறாங்க. அந்த புகாரை எடுத்துட்டு 10-15 நாள் ஆகியும் கூட அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞர்களுக்கே இந்த நிலைமை. சட்டம் தெரியும், எல்லாமே தெரிஞ்ச பெண்களுக்கு இந்த நிலைமை. அந்த பெண் உயர் அதிகாரிகளை சந்தித்து பல போராட்டங்களுக்கு பிறகு குற்றவாளி கைது செய்யப்பட்டார். அப்படி கைது செய்யப்பட்டும் கூட 3 மாதங்கள் ஆகியும் மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பொண்ணை மருத்துவ பரிசோதனைக்கே கூட்டிட்டு போகல. அந்த நேரத்துல அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் தலையிட்டு ஆய்வாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏன் இன்னும் அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போகல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போறாங்க. அங்க மருத்துவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல. 3 மாசம் கழிச்சு நீங்க அந்த பொண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, நாங்க என்ன ரிப்போர்ட் தர்றது, என்ன நாங்க இதுக்கான அந்த பொண்ணை என்ன நாங்க ஆய்வு பண்ணி சொல்றது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. நியாயமான விஷயம். அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த குற்றவாளி தான் சொல்லி நீங்க எப்படி உறுதி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது மற்ற வழக்குகளுடைய தன்மை வேற, பாலியல் ரீதியான இந்த மாதிரி குற்றங்களுக்கு மருத்துவ பரிசோதனை தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். அப்படி இருக்கிறப்ப மருத்துவர்கள் ஆய்வு செஞ்சு அவர் ஆமா இந்த பொண்ணு உண்மையாலுமே பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாக்க குற்றவாளியுடைய குற்றம் ஊர்ஜிதமாகும். அப்ப இந்த மகளிர் காவல் நிலையங்கள் அவங்களுடைய வேலையே இதுதான். அப்படி இருக்கிற நேரத்துல ஏன் அவங்க அதை கொண்டு போறதுக்கு இவ்வளவு தடை, என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, சென்னையில செய்தி வாசிப்பாளர் ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு அந்த செய்தி வாசிக்கக்கூடிய சேனல்ல யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய எம்டி அவர்களால மிகப்பெரிய அளவுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுது. அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலை தாங்கி கொள்ள முடியாம மனமுடைஞ்சு அந்த பொண்ணு தூக்க மாத்திரை சாப்பிட்டு சூசைட் அட்டன் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டாங்க. அப்ப அந்த பொண்ணை காப்பாத்தி அட்மிஷன் பண்றாங்க. அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வர காவலர்கள் வாக்குமூலம் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது, நான் இதனாலதான் நான் சூசைட் அட்டன் பண்ணினேன், இதான் எனக்கு பிரச்சனை, என்னை ஒண்ணுமே இல்லாம என்னை பொருளாதார ரீதியா என்னை எம்டி ஆக்கி 3 மாசம் சம்பளத்தை நிறுத்தி எனக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம என்னை போக்குவரத்துக்கு கூட இது பண்ணாம என்னை இந்த அளவு ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி என்னோட நீ இருந்தாதான் நான் உனக்கு கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு நிறுத்தி இருக்காரு. அதை என்னால ஏத்துக்க முடியல. கரியர் எல்லாமே பாதிக்கப்படும்,
என்னுடைய வாழ்வாதாரம் இதோட போச்சு, நான் ஒருத்தர் கூட போய் இந்த மாதிரி அவருக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நான் நடந்துகிட்டாதான் எனக்கு இதுக்கு மேல லைஃப் அப்படின்னு சொல்லி வர நேரத்துல என்னால தாங்கிக்க முடியாம நான் சூசைட் பண்ணலான்னு முயற்சி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் வந்து எஃப்ஐஆர் போட்டதாக தகவல் இல்ல நாங்க வந்து கேக்குறது வந்து இதைத்தான் கேக்குறோம். ஒரு பொண்ணு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு செத்து போனா மட்டும்தான் பெரிய பரபரப்பாகுமா அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்படியே அந்த பெண் இறந்துட்டா கூட தேவையில்லாம அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அந்த பெண்ணுடைய நடத்தை மேல மோசமாகவும் தேவையில்லாத கதைகளையும் அந்த பொண்ணுக்கு வந்து வேற யாரும் காரணம் இல்லை, அவளே தான் தனக்கு தானே காரணங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து வெளியில வந்து சொல்ற நேரத்துல அதை வந்து கையில எடுக்கிறது கிடையாது. சமீபத்துல கூட முதலமைச்சர் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. கடுமையான தண்டனைகளை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்ணை வந்து தவறா பார்த்தாலும் பெண்ணு பின்னாடியே நடந்து போய் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து குற்றங்களுக்கான தண்டனைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்க சூழல்ல இப்ப இவ்வளவு நாள் ஆகியும் கூட கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் பக்கம் ஆக போகுது, இன்னும் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, முறையான விசாரணை நடக்கல. அப்படிங்கிறப்ப அந்த மகளிர் காவல் நிலையங்களுடைய நோக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து முற்றிலுமே மாறுபடுது. இதை வந்து ஒவ்வொரு விஷயத்துலயுமே சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா, கணவன் வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக அந்த பெண் போய் மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க. என்னன்னா போட்டோ ஆதாரத்தோட கொடுக்குறாங்க. அதே போல இன்னொரு என்னன்னாக்கா, கல்யாணம் ரெஜிஸ்ட்ரேஷனே 2வது திருமணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டோட கொண்டு போய் கொடுக்குறாங்க. எனக்கு வேற வழி இல்ல, நீங்க வந்து எனக்கு வந்து நல்ல நீதி வேணும், என்னோட கணவர் இப்படி எனக்கு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மன உளைச்சல்ல அந்த பொண்ணு கொண்டு போய் கொடுக்குது. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குற்றம் செய்யப்பட்ட கணவரை வந்து காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஏன் இதை நீங்க பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இது எங்களுக்கு வந்து தொடர்ந்து கேள்வியா நடந்துட்டு இருக்கு. இது நாங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு கற்பனையிலயோ இல்லைனாக்கா சும்மா காவல்துறை மேல இருக்கக்கூடிய வெறுப்புலயோ நாங்க சொல்லல. உண்மையா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல பெண்களுக்கு உச்சகட்டமான ஒரு பாதுகாப்பு இல்ல அவங்களுக்கு ஒரு நீதி வேணும்னு சொன்னாக்கா சட்டம் தான் அவங்களுக்கு, மற்றபடி வேற யாருனாலையும் அதை வந்து செய்ய முடியாது. அப்ப அந்த சட்டத்தை நாடி பெண்கள் போற நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வர்றதுங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதாவது அந்த பெண்ணு வந்து என்னன்னா, கண்டிப்பா நீங்க வந்து சமரசம் செய்து வைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, அந்த கணவன் மனைவி சமாதானமா இருக்கணும்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். அது வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம். அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கற நேரத்துல அந்த கணவனோ மனைவியோ ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு இணைந்து வாழ்வதற்கு சம்மதப்பட்டால் சரி. ஆனா அப்படி ஒரு காரியம் செய்து என்னை ஏமாத்திட்டாரு, என்னோட குழந்தைகளை வந்து ஏமாத்திட்டாரு, நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு வந்து மிகவும் மன வருத்தப்பட்டு ஒரு விஷயத்துல இறங்குறாங்க, சட்ட நடவடிக்கைகள் கேட்கிறாங்க. அப்ப நீங்க எதற்காக அவர்களை காப்பாற்றுவதற்கு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து மோசமான விஷயமா இருக்குது. அதாவது நம்ம இதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது, கிராமத்தில் நடக்கக்கூடிய மரத்தடி பஞ்சாயத்துக்களை எல்லாம் வந்து தடை செஞ்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் இப்ப வந்து வேலையில, அப்படி பஞ்சாயத்துல பேசி முடிச்சிட்டோம்னு சொன்னாலும் அந்த சட்டங்கள் வந்து செல்லாது. அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க வந்து சட்டத்தை தலைமையாக வச்சுக்கிட்டு சட்டத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல எதுக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து வேலையை செய்யணும், எதுக்கு இந்த சமரசம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்குள்ள வந்து எழுற கேள்வி. சொல்ல போனா இந்த பெண் காவலர்கள் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, 1973லயே வந்து கேரளாவுல பெண் காவலர்கள் வந்துட்டாங்க. அதே போல தமிழ்நாட்டிலையும் வந்து பெண் காவலர்களை வந்து காவல்துறையில தேர்வு செஞ்சாங்க. 1992ல தான் வந்து முதன்முறையா தமிழ்நாட்டுல வந்து மகளிர் காவல் நிலையம் வந்து 1000 விளக்கு பகுதியில வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஏற்படுத்தப்பட்டதுன்னா இதனுடைய நோக்கம் வந்து முக்கியமா சொல்ல போனா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பெண்களை வந்து பெண்கள் தான் புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து வந்து ஆண் காவலர்கள் இடத்துல வந்து போய் பேசுறதுக்கு ஆண்களே பயப்படுறப்ப பெண்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை போய் சொல்வதற்கு தயக்கப்படுவார்கள், பயப்படுவாங்க, ஒரு அச்சத்தினால வந்து போக மாட்டாங்க. ஆனா பெண் காவலர்களாக இருந்தா, பெண் காவலர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடமா இருந்தா தங்களுடைய பிரச்சனைகள் இல்ல அவங்களுடைய அந்தரங்கமான அவங்களுக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்தாலும் வெளிப்படையா அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையட்டும் அப்படின்னு சொல்லி இது வந்து பல முற்போக்கு பெண்கள் அமைப்புகளுடைய
தொடர் கோரிக்கையின் அடிப்படையில இந்த மாதிரி ஒரு மகளிர் காவல் நிலையம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில முற்றிலுமே வந்து அந்த மகளிர் காவல் நிலையத்துடைய தன்மையை இழந்து நிக்கிறது வந்து வருத்தத்திற்குரிய விஷயம். அதை வந்து கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. எல்லா பகுதியிலுமே சொல்ல போனா இன்னும் குறிப்பிட்டு எத்தனையோ சாட்சிகளை நம்ம வந்து சொல்லலாம். எதற்காக மகளிர் காவல் நிலையங்கள்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்குள்ள வந்து எழுற கேள்வி. உயர் அதிகாரிகளுக்கு நாங்க எவ்வளவோ மனுக்கள் கொடுத்துட்டோம். பெண்களை வந்து கௌரவமா நடத்தணும், காவல் நிலையங்களுக்கு போற பெண்களை கௌரவமாக நடத்தணும், அங்க சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும், முறையான விசாரணை நடக்கணும், சமரசம் செய்யக்கூடாது, சட்டத்தின் அடிப்படையில அந்த பெண்களுக்கான என்ன நீதியோ அதை வந்து பெற்றுத்தரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தொடர் கோரிக்கைகளாக பெண்கள் அமைப்புகள் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம். சமீபத்துல நடந்த போராட்டங்கள்ல கூட அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா வச்சுச்சு. ஆனா அதை வந்து அதிகாரிகள் பாக்குறாங்களா என்னன்னே தெரியல. அப்ப நாங்க வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போறப்ப மட்டும் இந்த வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. இப்ப நாங்க கேட்கறது என்னன்னா, அப்போ வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி முற்போக்கு பெண்கள் அமைப்புகளையும் அரசியல்வாதிகளையோ இல்லைன்னா பணபலம் படைத்தவர்களாக இருந்தா மட்டும்தான் நியாயம் கிடைக்குமா? இல்லைன்னா கிடைக்காதா? எப்படி இது நாங்க வந்து இது எப்படி என்ன சொல்றது? அப்ப வந்து நீங்க வந்து அகரணித்து மகளிர் காவல் நிலையம் என்பது பெண்களுக்கான காவல் நிலையமாக இல்லை. அதுல வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சமரசம் செய்யற நோக்கத்துல மட்டுமே நீங்க அவங்கள பாக்குறீங்க. அப்ப ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஒரு புகாரை கொண்டு வந்தா முறையான அந்த புகாரை பதிவு பண்ணணும், அதுக்கான சிஎஸ்ஆரை கொடுக்கணும், இத்தனை நாள்ல விசாரிச்சு அது சப்போஸ் அந்த குற்றம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுச்சுனாக்கா எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ண இத்தனை நாள்ல வந்து சார்ஜ் ஷீட் போடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சட்டத்துல இருக்கு. இதையெல்லாம் நாங்க தான் கேட்கணுமா? ஏங்க அந்த புகாரை வாங்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இன்னும் சிஎஸ்ஆர் கொடுக்கல? எதுக்காக இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த குற்றவாளியை கூப்பிட்டு விசாரிக்கல? அப்ப இதையெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னா இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே வந்து மாறிடுச்சுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. அந்த பெண்கள் வந்து பயப்படுறாங்க. உண்மையாலுமே ஒரு சிலர் வாயிலிருந்து சொல்ற வார்த்தைகளே வருது, ஆண் காவலர்கிட்ட கூட போய் சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி பேசிடலாங்க. ஆனா இந்த பெண் காவலர்கள் வந்து மிகவும் மோசமான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க, மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து என்ன, இது வந்து மனரீதியான ஏதாவது பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு வந்து அதிகப்படியான பணி சுமையினால இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கறது எல்லாமே வந்து மேலதிகாரிகள் வந்து கண்டிப்பா இதெல்லாம் கவனிக்கணும். தொடர்ந்து போய் ஒருத்தர் மேல வந்து நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எல்லாம் இருக்க முடியாது. போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து எவ்வளவு நடந்தாலும் இதேதான் நடக்குது அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு பகுதியில மட்டும் சொல்ல போனா ஆல் ஓவர் இந்தியாவிலயுமே காவல்துறையில வந்து புகார் அளிக்க செல்பவர்களுக்கு எவ்வித கௌரவம் இல்லைங்கிறது வந்து முக்கியமான விஷயம். ஆனா குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையங்கள் அனைத்தும் சமரசம் செய்யக்கூடிய இடங்களா மட்டும்தான் இருக்குது. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து கடைசி தீர்வாக அமையக்கூடிய சட்ட உதவிகள் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. 10 வருடமாக ஒரு பெண் போராடுறா, என்னுடைய கணவர் கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, எனக்கு நகை போட்டாங்க, 30 பவுன் நகை போட்டாங்க, நகை சொத்து பத்து எல்லாமே கொடுத்தாங்க, ஆனா என்னுடைய கணவர் வந்து என்னோட சேர்ந்து வாழல, என்னோட வாழ்க்கை முழுதும் போயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையே கிடையாது, கடைசிக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண அந்த ஆணுக்கு கணவர்னு இப்ப சொல்ல முடியாது, அந்த ஒரு ஆணுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காவல் நிலையம் போனா 10 வருடமாக அவர் கொடுக்கப்பட்ட புகார்களின் வெயிட் தான் அதிகமாயிட்டு போகுது, எண்ணிக்கை தான் அதிகமாயிட்டு போகுதே தவிர அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்தவித ஒரு தீர்ப்பும் கிடைக்கல. அப்ப இதெல்லாம் வந்து மகளிர் காவல் நிலையங்கள் வந்து சரியில்லை அப்படிங்கறதான் நம்ம சொல்ல முடியும். காலையில இருந்து ஒரு பொண்ணை சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்டாக்கா என்னன்னா போலீஸுக்கு ஆள் கிடையாது, எங்களுக்கு வந்து இங்க சோர்ஸ் இல்ல, நிறைய பேர் ஆள் இல்ல, அதனுடைய பற்றாக்குறையினால இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அதை வந்து நீங்க உங்க மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன் படித்த இளைஞர்கள் இல்லையா, காவல்துறையில ஆட்கள் இது பண்ணலையா? இன்னும் சொல்ல போனா இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து 222 காவல் நிலையங்கள் இருக்கு, மகளிர் காவல் நிலையங்கள். அதற்கு பெண் காவலர்கள் வந்து குறைந்தபட்சம் 52,500 சில்லற பேர் வந்து பணி செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு உரிய நடவடிக்கைகளையும் அரசாங்கத்துல நாங்க கொடுக்கணும்னு தான் சொல்றோம். அவங்களுக்கான கழிப்பிட வசதிகளை செஞ்சு கொடுங்க, அவங்களோட பணி சுமைகளை குறைக்கும் வகையில அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிறது எல்லாமே நாங்க எங்க பெண்கள் அமைப்புல இருந்து கோரிக்கையா வச்சுட்டு இருக்கிறோம். பெண் காவலர்களை வந்து பந்தோபஸ்து பணியில அமர்த்தும் போது அவங்களுக்கும்
வந்து ஒரு இருக்கை கொடுங்க. இருக்கைன்னு சொன்னாக்கா நிழல் குடையோட கூடிய இருக்கையை கொடுங்க. அவங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய மொபைல் டாய்லெட்டுகளை அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பெண் காவலர்களையும் நாங்கள் ஒரு பெண்களாக மதித்து அவங்களுக்கான கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் எங்களுடைய பெண்கள் அமைப்புகள் வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து அந்த காக்கி உடையை அணிந்துட்டு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் ஏன் அந்த பெண்களுடைய பாதுகாப்பை நீங்க ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? உச்சபட்ச நீதியாக உச்சபட்சமான பாதுகாப்பாக உங்களிடத்தில் வரக்கூடிய பெண்களை பாதுகாக்காம நீங்க வந்து ஏதோ உங்களுடைய சுய இதுக்காக வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்குது. அதனால இப்ப நாங்க வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்க தெரியப்படுத்துறது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பெண் காவல் நிலையங்களுக்கு வரக்கூடிய பெண்களை பெண்களாக மதியுங்கள். அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு கடைசி தீர்வாக உங்களை தேடி வராங்க அப்படிங்கிறத தயவு செய்து கொஞ்சமாவது யோசிங்க. நீங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனலாக நீங்க வந்து இந்த காவல்துறையை தேர்ந்தெடுத்திருந்திருக்கலாம், ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து பெண்ணை வெளியில வர விடாம வச்சிருந்த காலம் மாறி போய் இன்னைக்கு பெண்கள் காவல்துறையில் வந்து நிறைய சாதனைகள் புரிந்திருக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா பெண் கல்வியை ஆதரித்த பெரியாருடைய சிந்தனையில் இருந்து நாங்க சொல்றோம், மார்க்சிய சிந்தனையிலிருந்து நாங்கள் பேசுறோம். பெண்களுடைய சமத்துவம் பெற்றால்தான்க்கா பூமியில வந்து எல்லா உயிர்களுக்கும் வந்து நல்லது நடக்கும், நம்ம கேட்கின்ற கோரிக்கைகள் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிற நோக்கத்தோட நாங்க சொல்றோம். பெண் காவலர்கள் நீங்கள் உங்களுடைய பணியை வந்து சரியா செய்யணும். அடுத்து வந்து உங்களுடைய கடமைகளில் இருந்து தவறாமல் சமரசம் செய்யும் நோக்கத்தை விட்டுவிட்டு எந்த ஒரு லாபத்திற்காகவும், பணமாக இருக்கலாம், பதவியா இருக்கலாம், என்னமான ஒரு விஷயமாக இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் பாதிக்கப்பட்ட நபருக்கு எதிராக எந்த விஷயத்திலும் நிற்காம உங்களுடைய பணியை சரிவர செய்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான கோரிக்கையை அவர்களுடைய மனுவை வந்து விசாரிக்கணும். இதற்கு மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்றால் பெண்கள் அமைப்புகளுடைய போராட்டம் என்பது வலுப்பெறும். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. உயரதிகாரிகளுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்க வச்சிருக்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து பெண் காவல் நிலையங்களில், மகளிர் காவல் நிலையங்களில் பெண்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் தொடருமே ஆனால் மகளிர் அமைப்புகளுடைய போராட்டங்கள் என்பது தொடரும் என்பதை இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.